நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். இது ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். அதாவது சமூக வலைத்தளங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சம்மந்தமாக ஒரு செய்தி பார்த்தேன். ஸோ அந்த செய்தியை மக்கள் மன்றத்தில் சொல்லிடலாம் அப்படின்றக்காக இந்த காணொலி. அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சி சம்மந்தமாக நிறையா வீடியோக்கள் நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம போட்டிருக்கோம். அதாவது அவங்க எங்கே போட்டி போட போகிறாங்க, எந்தெந்த தொகுதி அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க போட்டி போட போகின்ற தொகுதிகள் எல்லா இடங்களிலுமே வெற்றி பெற்றுருவாங்களா, எவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது, மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா அனாலிட்டிக் எல்லாமே பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம். நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? விசிகா சம்மந்தமாக ஒரு சின்ன செய்தி கிடைச்சாலும் கூட நம்முடைய சேனலில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்தளவுக்கு விசிகா தொடர்ச்சியாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் நாம. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சின்ன செய்தி கிடச்சிருக்கு. ரொம்ப பெரிய செய்திலாம் கிடையாது, சின்ன செய்தி தான். ஸோ இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றக்காக இந்த காணொலி. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்ததுக்கு பின்பாக தற்பொழுது தெலுங்கானாவில் போட்டி போட போகிறாங்க. தெலுங்கானாவில் மொத்தமாக ஒரு 7 தொகுதியில் போட்டி போட போகிறாங்க. ஸோ அந்த 7 தொகுதியில் ஒரு தொகுதியில் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சிக்கல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்துடலாம். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டை தவிர்த்து இதர பின்ன மாநிலம் கூட போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ மொத்தத்தில் விசிகா ஒரு தேசிய கட்சியாக பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக தற்பொழுது தெலுங்கானாவில் போட்டி போட போகிறாங்க. தெலுங்கானாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் போய் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டு இருக்காரு. அவர் போகிற இடங்கள் எல்லா இடங்களுமே அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்குறாங்க. சும்மா வாய்க்கு வரதை அடிச்சு உள்ள அவருடைய சமூக வலைத்தள கணக்கில் போய் பாருங்கள், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள். அவர் போகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே அவருக்கு உண்மையாகவே மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்குவார் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது. ஸோ தெலுங்கானாவில் மொத்தமாக ஒரு 7 தொகுதியில் போட்டி போகிறாங்க. இந்த 7 தொகுதியில் எந்த சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. அதாவது 7 தொகுதியில் 6 தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க. நல்ல விஷயம். ஏன்னா விசிகா அப்படின்னாலே பானை அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உருவாயிருச்சு. ஸோ மொத்தம் 7 தொகுதியில் 6 தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க. அந்த ஒரே ஒரு தொகுதி மீதம் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு தொகுதியில் சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒத்த தொகுதியில் பானை சின்னம் கிடைக்கல. விசிகானாலே பானை சின்னம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பண்ணி அந்த பானை சின்னத்தை வாங்கினாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அந்த 7 தொகுதியில் 6 தொகுதியில் பானை சின்னம் கிடச்சிருச்சு. மீதம் இருக்க ஒரு தொகுதியில் மட்டும் பானை சின்னம் கிடைக்கல. ஸோ அந்த தொகுதியில் அவங்க ரிமோட் சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன சிக்கல்னு சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஒரு தொகுதியில் ரிமோட் சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க. ஸோ இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி சம்பந்தமாக நமக்கு கிடைத்த ஒரு சின்ன செய்தி. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிக்கல்லாம் கிடையாது, ஷார்ட்டான சிக்கல் தான். விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பான முறையில் எந்த தொகுதியில் போட்டி போட்டாலும் கூட விசிகான முனைவர் திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு அவர் கணிசமான ஓட்டுகள் வாங்கிடுவார் அப்படின்றது எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் இந்த தேர்தலில் மட்டும்தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் எல்லாமே இருக்கும். இதுக்கு பின்பாக வரப்போகின்ற தேர்தலில் இந்த சிக்கல்லாம் இருக்காது. பானை சின்னம் உனக்கா எனக்கா அந்த மாதிரிலாம் சிக்கல்லாம் இருக்கவே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டில் போட்டி போட்டால் அந்த 2 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சின்னம் உறுதியாக்கப்படும். அதாவது பானை சின்னம் உறுதியாக்கப்படும். ஸோ கண்டிப்பான முறையில் வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா அனலைட்டிகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் விசிகா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுருவாங்க. அதன் மூலமாக இந்த பானை சின்னத்தை தக்க வைப்பார்கள் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது. ஸோ இனி வரப்போகும் காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சின்னம் பானை சின்னமாகத்தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையாது என்பதனை கூறிக்கொண்டு, ஸோ இதுதான் ஒரு சின்ன செய்தி. அதை மக்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றத அந்த காணொலி. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சி லம்பேல் வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.